ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்கார். சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், சனி வக்ர பயிற்சி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்ர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். சார், கடக ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் குருவனுடைய பார்வை இருந்தது, இப்போ குரு பார்வை இல்லை. அதனால மிக கவனமாக இருக்கணும். எப்போவோ செய்த தவறுக்கு இப்போ பிரச்சனைகள் கொடுக்கும். அது ஆஃபீஸ் ஆகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பிரச்சனையை கொடுக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு இது என்ன நான் சொல்லணும்னா, அவனுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், இவனுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். நம்ம வேலை என்னவோ அது பாருங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு நல்லது. உதாரணமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ, இப்போ எனக்கு பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு. நான் எப்போ வருவேன்? சனிக்கிழமை நைட்டு வருவேன், ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன், திங்கக்கிழமை காலையில் கிளம்பி போயிடுவேன். இப்போ இங்கே யாரையுமே நான் பார்க்கறதுக்கான நேர காலம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எனக்கு பார்க்கணும் போல தோணுது, ஆனால் நான் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடியே போயிடுவோம். அப்போது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லது, மனதுக்கு நிம்மதி ஏற்படும். சரி, ஒரு சில வேலைகள் கைகூடி வராமல் இருக்கு, அதுவும் அப்படியே போயிடுது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம். இல்லைன்னா சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். டிசம்பரில் இருந்து உங்களுக்கு அற்புதமான காலம். மீண்டும் உங்களுக்கு கோலோச்சுவீர்கள், மீண்டும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். தோள்பட்ட வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, வயிற்றில் ஏதோ ஒரு ஆட்டோ ஒன்று ஓடிக்கினே இருக்கும், கொட 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 கொடான்னு கேஸ்ட்ரிக் ட்ரபிள். இதனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நான் அங்கே போகிறேன் சார், ஸ்விம்மிங் பண்ணேன், டைவிங் அடித்தேன், நான் செல்ஃபி எடுக்கிறதுக்காக பாறையில் இருந்தேன், அப்படி ஒரு செல்ஃபி எடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் சரி வராது. எதுலேயுமே இப்போ ஜோதிடம் கூட நம்ம சொல்லும்போது பாதுகாப்பாக சொல்லணும்ல. கண்டிப்பாக சார். நான் மலை மேலே முகட்டில் நின்றுக்கிட்டு நான் ஜோதிடம் சொல்கிறேன் சார்னா எப்படி அது எப்படி சரி வரும்? ஜோதிடம் சொல்கிறது எல்லாம் கரெக்டு, ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்ம கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு கிரகங்கள் எப்படி பொறுப்பாகும்? பாலிடிக்ஸில் இருந்தால் எப்படி சார்? அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வாயை கட்டணும். வீணான வாக்குறுதிகளை அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது. முன்னாடி செஞ்ச பிரச்சனைகள் ஏதாவது தேடி வந்ததுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு முதல்ல ஒன்றும் ஆக போகிறது இல்லை, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும். அந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன். பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்தால் கூட நம்ம மேலே பழி சொல்கிறாங்க சார். இதுக்கு காரணம் அந்த சனீஸ்வரரும் குருவும் தான். குரு கூட உங்களுக்கு அதிச்சாரமாக போகிறார். இவர் வக்கரம் நேர்மையாக பண்ணும்போது, நேராக மாறும்போது அவர் அதிச்சாரமாக மாற போகிறார். ராகு கேது மாற்றம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இன்னும் அது வேற ஒரு பயிற்சி. ஜென்மத்துக்கு கேது வரார், 7ஆம் இடத்துல ராகு வரார். கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கும்.
என்ன தோசை செஞ்சிருக்கப்போ, என்ன சாம்பார் போ அப்படின்னு அழுத்துக்கணுங்கன்னு வச்சுங்க, என்ன செஞ்சிருக்க சூப்பர் அப்படி போயிடணும். கரெக்டு, இப்படி கிடைக்குமா? ஆமாம். ஸோ அப்படி போகணும் ஒழிய இப்படி போகக்கூடாது. அந்த குரலை வந்து இப்படி ஒசத்தணும். அப்போது நல்லாயிருக்கும். அந்த கிரகங்கள் தாக்கங்கள் இருக்காது, மனக்குழப்பங்கள் இருக்காது, எதுலேயும் வெற்றி பெறலாம். குறிப்பாக பயணத்தில் மிக கவனமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் வந்து வெப்ப கிரகம். இருவருமே குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும்போது அது என்ன பிரச்சனை? பிரளயம் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பா வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோடு சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு எங்களை காப்பாற்றிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னா, சனீஸ்வரர் பிரீத்தி என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், எள் மூட்டை கட்டி தீபம் போடுறது, நல்லெண்ணெயில் தீபம் போடுறது, இதெல்லாம் சனி பிரீத்தி. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பிரீத்தி. உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது சனிக்கு வந்து அவருக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முடவன்னு பேர். அந்த முடவன்னு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் செஞ்சாலே சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்கர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் வந்து ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோடு சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.